Good evening, friends. நம்ம as usual option trading secrets சீரீஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு day 2. Again, why most traders lost money அந்த கான்செப்ட் தான் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அதிகமாக பணத்தை துவைக்கிறாங்க. அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச டிப்ஸை நம்ம சொல்கிறோம். இது காலுக்கான டிப்ஸ் இல்லை, சர்வேக்கான டிப்ஸ். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா நமக்கு எல்லாமே தெரியும், சார்ட் எப்படி பார்க்கணும் தெரியும், இண்டிகேட்டர் எப்படி பார்க்கணும் தெரியும். ஆனால் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் கொடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், சப்போஸ் மார்க்கெட் எகெயின்ஸ்டாக நமக்கு போச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த அறியாமல் தான் நம்மள்கிட்ட பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா மேப் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி. மேப் இல்லாமல்னா என்ன ஆகும், எங்கே போகிறோன்னு தெரியாது, எந்த டைரக்ஷனில் போகிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் ட்ரேட் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பாக லாஸ் ஆகும். அது என்ன ஆகும், கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் நிற்கும். நிறைய பேர் நம்ம ஷாப்பிங் போகணும்னு கிளம்புவோம், ஏதோ ஒரு ஷூ வாங்கணும்னு நினச்சி பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணி போவோம். ஆனால் போயிட்டு நம்ம நேராக ஷூ கடைக்கு போகாமல் ஒரு மாலுக்குள்ளே போயிடுவோம். மாலுக்குள்ளே போனோன்னே அங்கே வாசலில் ஸ்நாக்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கே ஒரு டிஷர்ட் அழகாக இருக்கும், அந்த டிஷர்ட்டை வாங்குவோம். அப்போ அதுக்கு மேட்சாக ஒரு பேண்ட்டை வாங்குவோம். கடைசியில் என்ன ஷூ வாங்கணுமோ அதை வாங்க மாட்டோம். கடைசியாக முடிக்கும் போது தான் ஷூக்கு கையில் பணம் இல்லைன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி தான் ட்ரேடு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு, க்ரீன் கேன் வந்துடுது, ஓகே காலை பை பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்த கேண்டிலே டக்குன்னு ரெட்டு வரும், ஐயோ உடனே வெள்ளுவா, திருப்பி ஒரு க்ரீன் கேன், திருப்பி பை செல்லுன்னு போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக லாஸ் தான் ஆகும், கம்ப்ளீட் லாஸ் தான் ஆகும். ப்ரோக்கரேஜுக்கு பணம் கொடுக்குறது தான் மிச்சமாகும். ஸோ இன்னி ஆப்ஷன் மந்திரா என்னன்னு பார்த்தா, பிளான் இல்லாத ட்ரேடு பிளான் லாஸ் தான். ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நேற்றுக்கு மார்க்கெட் எங்கே முடிஞ்சுது, இன்றைக்கி எந்த இடத்துல வந்தால் நான் பை பண்ணுவேன், எந்த இடத்துல வந்தால் நான் செல் போவேன் அப்படின்னு நீங்கள் முதல்லயே பிளான் பண்ணி சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுருவேன். வேறு எந்த இடத்துல ப்ரைஸ் வந்தாலும் என்ன மாதிரி எமோஷனல் ப்ளே பண்ணாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி அந்த மாதிரி ட்ரேடை பிளான் பண்ணுங்க. அப்போ இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பிளான் ஃபர்ஸ்ட், ட்ரேட் நெக்ஸ்ட், அதான் நம்மளோட கோல். நீங்கள் என்ன எடுக்க போகிறோம், எந்த இடத்துல கால் எடுக்க போகிறோம், எந்த இடத்துல ஃபுட் எடுக்க போகிறோம்னு முதலே பிளான் பண்ணுங்க. அதை கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் திஸ். இந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்னா நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.